வரிசையுடனே அட்ட மங்களம் எழுக்க வரிசையுடனே அட்ட மங்களம் எழுக்க வாழ்க்கைக்கும் தாயின் சேவடி இளங்க வாழ்க்கைக்கும் தாயின் சேவடி இளங்க ராமனுடன் வலிய அவள் கட்டியங்கள் கூற ராமனுடன் வலிய அவள் கட்டியங்கள் கூற ராமனிய மனும் அவனும் பாட ஏடனுடனே எட்டு திசையேழு இளங்க சிவ சிவ என்று பரிசோதனைகள் நடத்த ஆறுமுக பன்னிருகை முருகனும் புலங்க விநாயகனும் வந்து ஆராத்தி எடுக்க சிவபெருமான் கைலாய மலையிலே அந்த செண்பகத்தாய் பார்க்கும் போது அரியும் பிரம்மனும் விநாயகனும் முருகனும் அங்கிருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த ஆண்டவனுக்கு துதி செய்ய இந்த காட்சியை கண்கூட கண்டு அந்த செண்பகநாச்சியார் அம்மன் ஆண்டவரே என்று தொழுதாள். முப்புறத்தை சுட்டரித்தவர் இவர்தானோ என்று சொல்லி ஆண்டவனை தொழுதாள். உடனே பார்த்தார் எங்கே பகவான் அந்த செண்பகநாச்சியார் அம்மன் அழகான பூச்சப்புறம் விட்டு இறங்கி வர அப்ப அந்த இடத்துல தேவாய்களை பார்த்து சொன்னார், இந்த புண்ணிய தாய்க்கு என் எதிராக ஒரு ஆசனம் விடுங்கள் என்றாராம். கைலாயத்துல ஆசனமிட்டு சிவனுக்கு எதிராக அமர்ந்தவள் என்றால் நம்முடைய செண்பகநாச்சியார் அம்மன் மட்டுமே, வேற யாருமே கிடையாது. முன்னாடி இருக்க பாக்கண்டாமோ அதானே பரவாயில்ல. ஆகே செண்பகநாச்சியார் அம்மன் கொலுவாக அமர்ந்திருக்கும் காட்சி பேரழகு. பார்வதி அம்மனுக்கு சமமாக இறைவனுக்கு சமமாக செண்பகநாச்சியார் அம்மன் கொலுவாகவே அமர்ந்திருக்கின்றாள். இப்படி ஆதி நாயகி அங்கே அமர்ந்திருக்கே ஆண்டவன் உத்தரவிடுகிறார், அம்மா என்ன சுவாமி நீ செண்பகத்தோப்பில் பல காலம் இருந்தாய், ஆனால் அங்கு நீ வடபூமி குறை தீர்த்தாய், இனி தென்பூமி குறை தீர்க்க நீ புறப்பட வேண்டும். அப்படியா? ஆமா. நான் எங்கு செல்ல வேண்டும் சுவாமி? என்னை திடீரென்று போவென்று சொல்கிறீர்கள், நான் எங்கு செல்ல முடியும் ஐயா? எனக்காக ஒரு இடம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் செண்பகத்தோப்பிலே தானாக தோன்றி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். என்னை அனுப்பி வைக்கிறீர்கள் ஐயா, நான் எங்கே செல்ல வேண்டும் சுவாமி? அப்பொழுது ஆண்டவன் அம்பிகையை பார்த்தார். அந்த நாச்சியார் அம்மனுக்கு விருந்து கொடுத்தாங்களாம். கைலாயத்துல எந்த தெய்வமும் விருந்து சாப்பிட்டதாக சரித்திரம் உண்டா? செண்பகநாச்சியார் அம்மன் மட்டும்தான் சம இருப்பாக அமர்ந்தவள். செண்பகநாச்சியார் அம்மனுக்கு மட்டும்தான் விருந்து கிடைச்சிருக்கு. விருந்தொன்று நாச்சியார் பொதுவாக இருக்கேன். அம்மா நீ புறப்படு திருவாவினங்குடி. திருவாவினங்குடியில் தான் உன் மகிமையை காட்ட வேண்டும். அதனால் பாரி திருவாவினங்குடி மேல் போகவே பண்ணை கைலாசம் போலவே நான் தருவேன். கைலாசம் போலவே நான் தருவேன் என்று பகவான் நாச்சியாரிடம் சொன்ன போது கொடுத்தார். நீ செண்பகத்தோப்பில் இருந்தது போல் திருவாவினங்குடி மலை நான் உனக்கு தந்தேன். நீ திருவாவினங்குடி தென்பூமி குறைந்திருக்க நீ புறப்பட வேண்டும். சரி சுவாமி, நான் போக. அப்போது நாச்சியார் அம்மை கேட்டாள், அண்ணலே ஒரு பின்னப்ப சப்புவே திருவாவினங்குடி மலையில் போகவே இடமயனத்துக்கு பலர் வேணும், தெய்வலோகம் இவர் வேணும்,
கொடுத்தார். சரிதான். நாச்சியாரம்மன் கேட்டது 27 நட்சத்திரம், சூரியன், சந்திரன், கால யம தூதல், மேலும் தேவப்படைகள் எல்லாம் அம்மா கேட்டா. துர்க்கை அம்மன், வீரகர்மான், ஆஞ்சநேயர், இப்படியான படைகள் அம்மா கேட்டா. கேட்காமல் சிவன் 12 பால் பசு கொடுத்தார். சரிதான். போயிட்டு வாமா, சரி ஐயா, போய் வருகிறேன் ஐயா, போய் வருகிறேன். புதுக்கடை நாம் போகலாமா போகலாம் அம்மா, போகலாம் என்று சொல்லி புறவையத்தை தான் கொள்ளங்க